ஒவ்வொரு மாசத்தினுடைய கடைசி நாள்ல, அதாவது 30 இல்லைன்னா 31ஆம் தேதி அன்னைக்கு உங்க போன்ல இந்த ஒரு SMS கண்டிப்பா வரும். Your salary has been credited to your account. எவ்வளவு சேலரின்னு நான் சொல்லல, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சேலரி இருக்கும். அந்த செகண்ட் பாத்தீங்கன்னா உங்க நெஞ்சில ஒரு சின்ன நிம்மதி ஒண்ணு உருவாகும் வரும். கரெக்டா? ஆனா அடுத்த 5 நாள்ல பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட், ஹவுஸ் இஎம்ஐ, பைக் லோன், கிரெடிட் கார்டு பில் இப்படின்னு எல்லாத்துக்குமே செலவாகிட்டு 5ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா வெறும் ஒரு 1000 ரூபாய் தான் மிஞ்சி இருக்கும். மாசம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல நம்ம உழைப்ப போட்டு சம்பாதிச்ச பணம் இது. எது நமக்கு கிரெடிட் ஆன இந்த சேலரி. ஆனா ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆவியா பறந்து போயிடும். இன்னும் 2 வருஷத்துல நமக்கு இன்கிரிமெண்ட் வரும், நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். பட் ஆனா ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ட்ரெடிஷனலான ரோட்டீன் ஜாப்ஸுக்கு இன்கிரிமெண்ட் வர போறது இல்ல இனிமேல். இந்த ஓபன் ஏஐ ஏஜென்ட்ஸ், ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் வெறும் மேனுவல் ஒர்க் பண்றவங்களுக்கு, அதாவது ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸை ஒர்க்கா எடுத்து அவங்க கரியர்ல செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஒன்னு காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸை கத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண மக்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க சேலரி பாத்தீங்கன்னா 10 மடங்கு உயர்ந்திருக்கும், அதிகமா இருக்கும். இன்னைக்கு வீடியோல உங்க கரியர் அண்ட் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை தலை கீழா மாத்த போற 3 ஹார்ட் ட்ரூத்ஸை பத்தி நம்ம பேச போறோம். 3 முக்கியமான உண்மைகளை பத்தி நம்ம பேச போறோம். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு மென்டல் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்ல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? நல்லா படி, நல்லதா ஒரு டிகிரி ஒன்ன வாங்கு, நல்ல ஒரு சம்பளத்துக்கு நல்ல ஒரு கம்பெனில போய் நீ ஜாயின் பண்ணு. 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி சொன்னது கரெக்டா இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல சேலரியில ஒரு ஜாப்ல போய் நம்ம ஜாயின் பண்ணாலும், இப்போ சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதாவது டயர் 1 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான நகரங்கள்ல நம்ம சேலரியை வச்சுட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்றது ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கு நமக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு. அதாவது நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற அந்த ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சாட்டர்டே, சண்டேஸ் வந்துட்டாலே போதும் ஒரு ஓடிடி மூவியை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாம டீ கடைக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீ சாப்பிடுவோம். வெறும் இதோட அந்த வாரம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். புதுசா நம்ம ஏதாவது கத்துக்கலாம், நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு வரும். ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டா 4 பேர் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் ஒண்ணு வரும். இந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்ற உங்க மனசுக்குள்ள, உங்க மைண்ட்ல நின்னுட்டு இருக்கிற அந்த ஒரு பயம் தான் நம்மள வளர விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. அதாவது அடுத்த லெவலுக்கு நம்மள போக விடாம தடுக்குது. அதாவது உங்க ஒர்க் பிளேஸ்ல உங்க பக்கத்து சீட்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உங்க கொலீக் உங்களை பார்த்து சிரிப்பாரு அப்படின்னு பயந்துகிட்டு நீங்க புதுசா எதையும் பண்ணாம இருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிற அதே சேலரியில தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வேலை பார்க்குற அந்த கம்பெனி உங்களுடைய டைமுக்கு தான் உங்களுக்கு அந்த சம்பள காசை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம 8 மணி நேரமா உட்கார்ந்து பார்க்குற கம்பெனில நம்ம உட்கார்ந்து பார்க்குற அந்த ஒரு வேலையை இந்த ஏஐ பாட் ஆட்டோமேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துல அந்த வேலையை அது முடிச்சிருது. நம்ம டைமை மட்டும் வித்து பொழைக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க லீவரேஜ் பில்ட் பண்ண கத்துக்கலனா, அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க பில்ட் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கத்துக்காம போயிட்டீங்கன்னா இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எரால நம்ம சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். டெக் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா 2023, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி 28,000 சம்பளம் அவர் வாங்கிட்டு இருந்திருப்பாரு. வீட்டினுடைய செலவுகள், அதாவது ஹவுஸ் ரெண்ட், அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உடைய காலேஜ் ஃபீஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ்க்கு உண்டான அந்த செலவுகள், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி செலவு எல்லாம் ஆயிட்டு மாச கடைசியில பாத்தீங்கன்னா அவர் கையில வெறும் 500 ரூபாய் தான் நிற்கும். அதே நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த 2023 டைம்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில இந்த ஏஐ டூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. 10 பேர் இருந்து பண்ணக்கூடிய வேலையை 2 பேர் இருந்தாலே போதுன்ற நிலைமைக்கு அந்த ஏஐ டூல்ஸ் நிலைமையை மாத்தி வேலையை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் தூக்கமே வரலையாங்க. அடுத்த மாசம் நம்ம இந்த வேலையில இருப்போமா, நமக்கு இந்த வேலை இருக்குமா அப்படின்ற அந்த பயம் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பயந்துட்டு சும்மாலாம் உட்காரல. அதே நேரத்துல அவரால் அந்த வேலையை உடனே விடவும் முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு
அவர்கிட்ட இருக்கு. சோ அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டெய்லி நைட்டு 10 to 11 o'clock அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வெறும் அந்த 1 hour நைட் 10 to 11 o'clock டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த AI டூல்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ் ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு. பெரிய லெவல்ல கோடிங் நாலேஜ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நோ கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான நோ கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி வந்து ஒரு பிசினஸ்க்கு நம்ம ஆட்டோமேஷனை செட் பண்ணி கொடுக்கணும், ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், ஒரு சேல்ஸுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அந்த பிசினஸ்னுடைய இன்டர்னல் ஆபரேஷனை ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க ஏரியால இருக்கிற அந்த லோக்கல் பிசினஸ் அவங்களுக்குலாம் இந்த ஆட்டோமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிளா நம்மளும் லைஃப்ல எடுத்துட்டு டெய்லி ஒரு ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்றதுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏரியால இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த லோக்கல் பிசினஸ்க்கே நம்ம ஃபர்ஸ்ட் பிச் பண்ணி இந்த ஒரு ஆட்டோமேஷன் செட்டப்ஸை பண்ணி கொடுக்கறது மூலியமா அதுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் நம்ம சார்ஜ் பண்ணா போதும், அதுல இருந்து ஒரு பாசிவ் இன்கம் நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒர்க்ல இருந்துகிட்டே சைமல்டேனியஸா இதையும் நம்மளால பண்ண முடியும். சோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டாலே போதும், நம்ம மாசம் வாங்குற சேலரியை விட நமக்கு பாசிவ் இன்கம்ல ஜென்ரேட் ஆகிற அந்த மணி அதிகமாயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா நம்ம ஏதாவது டிசிஷன் எடுத்து ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி நம்மளே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து எந்த பயத்திலையும் வாழ தேவையில்லை. நம்மளுடைய மாச வருமானத்தை நம்மளே டிசைட் பண்ற மாதிரி இதுக்கப்புறம் மாறிடுவோம் நம்ம. ஸோ நான் சொன்ன இப்போ இந்த சின்ன எக்ஸாம்பிள்ல அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி அவரை அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அவருடைய மாசம் வருமானத்தை உயர்த்திக்கிட்டாரோ அவரால் முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் இது முடியும். ஸோ இந்த ஏஐ ஆட்டோமேஷன் இந்த ஸ்கில்ஸ் மட்டும்தான் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. உங்களுடைய ஐடியாஸை நீங்க அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச அந்த இண்டஸ்ட்ரி அந்த டெக்னிக்ஸ்ல. ஸோ இப்போ நான் சொன்ன இது எல்லாத்தையும் கேட்டுட்டதுக்கு அப்புறம் உங்க வேலையை உடனே குவிட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தானே, அதை நீங்க இப்ப பண்ணவே கூடாது. டெய்லி நைட் நம்ம வீட்டுல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour போன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரிலாம். ஸோ அந்த ஒரு 1 hour உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு லேர்ன் பண்ண அந்த டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி 6 மாசம் தொடர்ந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஃபோனை யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை, நீங்க ஃபோனை யூஸ் பண்றதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கில்ஸை லேர்ன் பண்றதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க தொடர்ந்து ஒரு 6 மாசம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க கூட ஒர்க் பண்ற உங்க கொலீக்ஸை விட பார்த்தீங்கன்னா 10 மடங்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து உயர்ந்திருக்கும் உங்ககிட்ட. வேலைக்கு போறது தப்புன்னு நான் சொல்லலை, வேலைக்கு போறது தப்பும் கிடையாது. ஆனா நீங்க அந்த வேலையில போய் ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமை வச்சு மட்டுமே உங்களுடைய சேலரி, அதாவது உங்க மாத வருமானம் டிசைட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக விடவே நம்ம கூடாது. ஸோ நீங்க கத்துக்க போற இந்த ஸ்கில் செட்டை வச்சு ஒரு சின்ன பிசினஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண உருவாக்க ட்ரை பண்ணுங்க, உருவாக்குங்க. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா ஆட்டோமேஷன் ஏஐ அப்படின்ற அந்த டெக்னிக்ஸ்ல ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் லிவரேஜ். ஸோ ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ்னுடைய ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சொல்யூஷனை எத்தனை பிசினஸ்க்கு வேணும்னாலும் நீங்க செல் பண்ணலாம், அதன் மூலியமா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சின்ஸ் அது ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டட் சிஸ்டம் லிவரேஜ்ல நம்ம வந்து வேலை செய்யலனாலும் அது ஒர்க் பண்ணிட்டு இருந்து நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜாபை, நீங்க இருக்கிற ஜாபை உடனே குவிட் பண்ணிட்டு நாளைக்கே ஒரு பிசினஸை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நம்பாதீங்க. உங்களுடைய சைடு இன்கம், நீங்க பாசிவா சைட்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் உங்க சேலரியை விட 2 மடங்கு அதிகமா ஆகுற வரைக்கும் உங்க ஜாபை வந்து நீங்க குவிட் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட உங்களுடைய செலவுகளை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கான இந்த பேக்கப் உங்ககிட்ட இருந்தே ஆகணும். இதை வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை எடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க காலத்துல இறங்குங்க. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் என்டர்பிரினர்ஷிப். இந்த பாசிவ் இன்கம் ரெடி பண்றதுக்கு உண்டான நம்ம இப்ப பேசின இந்த 3 செட் ஆஃப் ரூல்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஆனா இதை தனியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ரொம்ப அதிகமான பேர் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இதை பண்றதே கிடையாது. கன்சிஸ்டன்சில ரொம்ப லேக் ஆகுறாங்க. என்ன டூல்ஸை நம்ம இதுக்காக யூஸ் பண்ணணும், என்ன டூல்ஸை நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறாங்க, குழம்பி போறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஐடியா டு ரெவென்யூ யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் சேனலையும் நம்ம டெடிகேட்டடா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டெய்லியும் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸை நம்ம போஸ்ட் பண்றோம், ஏஐ டூல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செக்லிஸ்ட், பிராக்டிகல் சைட் ஹசில் ஃப்ரேம் ஒர்க், டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்டேட்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஐடியாஸ் எல்லாம்
எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் இந்த நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போறது இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்க போற அந்த ஆக்ஷன் தான், அதாவது சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நீங்க டெய்லி எடுக்கணும்னு நான் சொன்னல என்னென்னு, அதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஸோ நம்மளுடைய இந்த சேலரி ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஸோ நீங்க முடிவு பண்ணிருந்தா கீழே கமெண்ட்ல இருக்கிற நான் பின் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸை, உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிள்ஸ் அண்ட் பிசினஸ் பீப்புள்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான AI ரிலேட்டட் அப்டேட்ஸ், பிசினஸ் ஐடியாஸ் அண்ட் நாலேஜபிள் கண்டென்ட்ஸை ஷேர் பண்றதை உங்களால ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியும்.